தினந்தனமும் நினப்பு வளர்க்கிறதே என்ன தொலைக்கிறது. அடிக்கிறானுங்க பசங்க, நம்ம பசங்க வந்துட்டு நான் அவ்வளவு தூரம் அந்த மியூசிக்கை வந்து உள் வாங்கிட்டு நல்லா பிரமாதமா சிம்போனி இசையை நிகழ்த்தும் போது நம்ம பசங்களாம் விசில் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய அனுபவத்தை ரொம்பவே சந்தோஷத்தோட முதலமைச்சரோட பகிர்ந்திருக்காரு இசைஞானி. சிம்போனி இசையை நிகழ்த்தி சாதனை படைத்த இளையராஜா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்ச தன்னை நேர்ல சந்திச்சு நன்றி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் இப்படி தெரிவிச்சிருக்காரு. சமீபத்துல லண்டன் மாநகர்ல இசைஞானி இளையராஜா அவர்களுடைய சிம்போனி சாதனை நிகழ்த்தப்பட்டிருந்தது. அது உலக அளவுல மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருந்தது. இந்த சூழல தான் சிம்போனி சாதனை படைச்சதுக்கு அப்புறமா சென்னை திரும்பி இருந்தாரு. அதை தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் இளையராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதன்படி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்துதான் தனக்கு வாழ்த்து தெரிவிச்ச முதலமைச்சர் அவர்களை நேர்ல சந்திச்சு நன்றி சொல்லியிருக்காரு இசைஞானி. அது மட்டும் இல்லாம இவருடைய இந்த சாதனை திரை இசை பயணத்தை அரசு சார்பில் கொண்டாட முடிவெடுத்திருக்கிறதாகவும் முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. ரசிகர்கள் வரவழைச்சு ஒரு மிகப்பெரிய இசை விழாவை இவருக்காக எடுக்க போறதா முதலமைச்சர் சொல்லியிருக்கிறது இளையராஜா அவர்களுடைய ரசிகர்களை சந்தோஷத்துல ஆழ்த்தி இருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.